வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போம் ஓகாரே துயரம் போம் நல்ல குணமாரிகை மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கடவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி ஆற்றென்ற மூவாசை மாறுரை ஆற்றென்ற மூவாழை மாறுரை கண்டுண்டே உடல் என்று கொம்பைக்கு உணவன்ற இறை தேடி யாரே இரவும் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ உண்டுண்டு உறங்கு வேறே கொண்டது அல்லாமல் உண்டுண்டு உறங்கு வேறே கொண்டேரே நல்ல ஒரு பயனடைந்த நிலை பின்னல் எடு பின்னல் எடு பின்னல் எடு என்றோ நீ என்று நான் என்று என்றோ நீ என்று நான் என்று தமையோ இருவரும் அழகாகுமா 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 ஈழனை சிவகாமி நேசனே என்று மிடுகரையில் வந்து பாஷங்கள் எல்லாம் தாவரம் பின்னல் எடு பின்னல்
இதுவெல்லாம் ஐயனாகியே ஐயனாகிய கருங்காட்டு ஐயனுடைய வாசலில் குடிகொண்டிருக்கிறான் அப்பன் காணியாளமாடல் காணியாளமாடல் எங்கிருந்து எங்கே வளர்ந்து எங்கே வருகின்றார் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எப்படி வருகிறாள் ஈசான மூலையில் இருந்த அன்னை காத்ததோர் ஆஷானை முத்தொரு மாடனுண்டு வந்த வினிகளை கோடாளி கொண்டு குறுந்தடி வங்கி குலவையிட்டு நின்றை பிளந்து நெருக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு அஞ்சகரம் கொண்டு வருவான் ஆண்டவன் காணியாளமாட நமக்கு ஒரு நாள் கணியாளமாடன் வரத்தை வாழே அது எந்த நாடம்மா ஆதில் ஒரு நாளையிலை பாண்டிய நாடு சோழ நாடு சேர நாடு என்று அழைக்கக்கூடிய அப்படி சொல்லி அழைக்கக்கூடிய பிரிக்கப்பட்டு மன்னர்கள் பின்னோர்கள் முக்குலத்தோர் ஆட்சி கொண்ட நாடு அது எந்த நாடு சீரன் நிரப்பமாக ஆண்டு வரக்கூடிய நாடாகப்பட்டது நாடாகப்பட்டது காலமான சிறிதான சோழ மண்டலத்திலே உள்ளே பெருமை வாய்ந்த நாடு பெருமை வாய்ந்த நாடு பெருமை வந்த நாடாரே அழகுடைய அகப்பநாடு அகப்பநாடு நல்லாரீரே அழகுடனே ஆண்டுவார் ஆறாரெல்லாம் ஆண்டுவார் எண்டூரடே ஆண்டுவார் அகப்பநாடு கிளையீர் அகப்பநாடு கல்லையீர் லெப்பைமார்கள் 7 பேர்களும் ஒன்று கூடிய அண்ணன் தம்பிமார்கள் அண்ணன் தம்பிமார்கள் 7 பேர்களும் அழகப்ப நாட்டிலே ஆண்டு வருகிற போது அகப்ப நாட்டிலே ஆண்டு வருகின்ற போது அண்ணன் தம்பி 7 பேரு அகப்ப நாட்டில் ஆண்டு வாரம் 12 வருடே காலம் பஞ்சமறு வருகூரையோ பஞ்சமானால் பஞ்சமறு பரிகோ
பரிவுடைய பைமார்கள் அண்ணன் தம்பி 7 பேரு அண்ணன் தம்பி 7 பேரு அழகுடர் ஏறு சொல்வார் ஏகப்பட்ட பஞ்சம் வருகிறது. ஏகப்பட்ட பஞ்சங்க ஏற்பட்டது. அவா மழை கிடையாது 12 வருட காலம். ஆமா, அங்கே 12 வருட கால நாட்டில் மழை இல்லாத காரணத்தினால் ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்து விட்டது. பஞ்சம் வந்தால் நாட்டிலே மக்கள் வாழ முடியாது இல்லையா? வாழ முடியாது அல்லவா? ஆகா, நமது நாட்டில் 12 வருட காலம் மழை இல்லையே. 12 வருட காலம் மழை ஏற்கனவே 1 வருட நாட்டில் மழை இல்லாமல் இருந்தாலே நாடு வாடி வறண்டு போய்விடும். காஞ்சி கணம் பறந்து போய்விடும். அடி 1 வருடம் 2 வருடம் அல்ல 12 வருட நாட்டில் மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றாலும் அந்த நாடு எப்படிப்பா இருக்கும்? ஆமா, பொறுக்காடி போயிருக்கும். அடி 12 வருட காலம் மழை இல்லாத காரணத்தினால் மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம்மானால் பஞ்சம் மாறே பரிவுடைய பைமார்கள் பஞ்சம் வந்த காரணத்தால் மரக்கால் உருண்டை பஞ்சம் மன்னவாரை தோற்ற பஞ்சம் நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் அகப்ப நாடில் அப்பைமார்கள் பஞ்சம் மாறால் பஞ்சம் மாறு பஞ்சம் மாறால் பஞ்சம் மாறு பரிவுடைய பைமார்கள் பண்ணுகிறார்கள். ரோதனை பண்ணினார்கள். அண்ணா, இந்த நாட்டில் நமது சொந்த நாடாகிய அகப்ப நாட்டில் இனி வாழ முடியாது. நாமல் வாழ முடியாது அண்ணா. பஞ்சம் பிழைக்க வேணுமானால் அவர் தென்னாடு சீமைதான் போக வேண்டும். நம்ம பிழைக்கணும்னா தென்னாடு தான் போகணும். ஓ, பிழைக்கணும்னா தென்னாட்டுக்கு தான் போகணுமா? ஆமா, அங்க இருந்தா நம்ம பஞ்சம் பிழைக்க முடியாது. ஏன் பிழைக்க முடியாது? அங்க பெறப்பட்ட வேண்டியதுதான் தென்னாடு. ஓஹோ, மழை இல்லாத காரணத்தினால் காரணத்தினால் 7 எப்பைமார்களும் அண்ணன் தம்பி 7 பேர்களும் 7 பேர்களும் தென்னாடு போக வேண்டுமே என்று தென்னாடு போக வேண்டுமே என்று தென்னாடு போக வேணும் தென்னாடு தேசத்திலே பிழைக்க வேணும் என்று எண்ணில் அப்பைமார்கள் 7 பேரும் ஒன்று கூடி 7 நல்ல பேர்களுமே 7 நல்ல பொதிமாடு உண்டு வள்ளி பொடிமாடு உண்டு வள்ளி பொருள்களையும் ஏற்றிக்கொண்டு பொதி மாடு பத்தி கொண்டு பொறி மாட்டுல தானப்பா ஏத்தரும் பொருள் எல்லாம். ஆமா, மாட்டுல பொதி மாடுன்னா பொதி மாட்டுல தான் ஏத்தணும். அந்த காலத்துல பொறி மாட்டுல தான் ஏத்துவாங்களா? ஆமா, எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு அகப்ப நாட்டிலே ஆண்டு வரக்கூடிய அண்ணன் தம்பி 7 பேர்களும் லெப்பைமார்கள். லெப்பைமார்கள் அந்த அகப்ப நாட்டிலிருந்து பொறி மாட்டுகளிலே பொருள்களை எல்லாம் ஏற்றினார்கள். ஏற்றி வந்தார்கள். அந்த பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு எந்த பாறை வழியாக வருகிறார்கள்? எந்த பாதை கூடி வருகிறார்கள்? அகப்பே நல்ல நாடு விட்டு நாடு அறந்தாங்கி வாரையாக அவாறு
திருக்கோட்டை பாறை கோடி பாறை சீர்காழி சிதம்பரமாதிரம் ஸ்ரீரங்கம் பாறையாக பார் திருச்சினாப்பள்ளி விட்டு வள்ளி திண்டுக்கல் பாறையாக பார் தென்மதுரை பரியும் விட்டு பரி விருதுநகர் சாத்தூர் சாத்தூர் வழியாக வழி கோவில் பட்டி தான் கடந்து தான் கயத்தாறு பாறை கோடி பார் கங்கை கொண்டாம் பாறையாக பார் பாறையாக ஏழு நல்லேரப்பைமார்கள் வாரார்கள் அப்பைமார்கள் சிவல பெரிவாரையாக ஆவார் சிறப்புடனே ஏகி வாரார் அழகுடைய அப்பைமார்கள் அங்கிருந்து பயணமாகி பயணம் அழகாகவே லப்பைமார்கள் சிவரப்பெரிலே மாநகரத்தில் வந்து இளைப்பாரி விட்டு லப்பைமார்கள் ஒட்டல் வச்சேரி பாறையாக பாதக்கூடி களியாவூர் காலாங்கரை கடந்து லப்பைமார்கள் வருகின்றார்கள் வருகிறார்கள் வல்லநாடு கடந்து வல்லநாடு பாறையாக மெய்யாம்பளி பாறையாக அந்த மெய்யாம்பளி கடந்து மணக்கரை ஆறாம் பண்ணை பாறை கூடி பண்ணை பாத கூடி குங்கராய குறிச்சி வாரா வந்தேரப்பை தாம்பரவரணி ஆறாரிலே ஆற்றையும் கடந்தல்லவோ அழகுடைய லப்பைமார்கள் காணம் மயில் விரித்தாடு காணமயில் விரித்தாடு அந்த கருங்கூட மாநகரம் வாரா கருங்குடமாநகரத்திற்கு வருகிறார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும். ஆமா, அண்ணன் தம்பி ஒன்றல்ல ரெண்டல்ல 7 பேரு ஒற்றுமையா வராங்க. ஒற்றுமையா வருகிறார்கள். இவ்வளவு நாடு கடந்து வந்திருக்காங்க பாத்தீங்களா? அம்மா தங்கி 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 வந்திருக்காங்க. அதுவும் தங்கி தங்கி. அம்மா ஒரே அடியா வர முடியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு இளைப்பாரி சாப்பிட்டு இளைப்பாரி தாதங்குளமா நகரத்திற்கே வருகிறார்கள். ஓ, தாதங்குளமா நன்னகரம். தாரங்குளமா நகரத்திலே அண்ணன் தம்பியான 7 பேர்களும் அண்ணன் தம்பி 7 பேர்களும் லப்பைமார்கள் தாரங்குளத்தில் பெரியவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். பெரியவரிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? ஐயா, என்ன? எங்களுக்கு வந்த அகப்ப நாடு. அகப்பநாடு கீழ்கை. ஆமா, ஆனால் எங்களுடைய நாட்டிலே பஞ்சங்கள் ஏற்பட்டு விட்டது. பஞ்சங்கள் ஏற்பட்டு விட்டது. பஞ்சத்திலையும் பஞ்சம், கடும் பஞ்சம், கொடியமான ஒரு பஞ்சம். ஆமா, கொடிய பஞ்சம் வருகிறது. எங்க நாட்டுல ஏற்பட்டுட்டு ஐயா. அதனால எங்க தென்னாட்டுக்கு வந்திருக்கோம் பஞ்சம் பிழைப்பதற்கு. தென்னாடு ஏகி வந்திருக்கோம் உங்க நாட்டை நம்பி பஞ்சம் பிழைப்பதற்கு. பிழைக்க வந்த இடத்துலதான் அப்படி இப்படின்னு பேசுதான் இவன். என்ன செய்ய முடியும்? நம்ம வந்திருக்கது அவன் நாட்டுக்கு வந்திருக்கோம். சரி, அவன் பேசத்தானே செய்வான். அதான் பார்த்து. ஆமா, அவன் கையில பணம் வாங்கும் போது அதாவது பஞ்சம் இருப்பதினாலே தமையன் தம்பியாக நாங்கள் 7 பேரும் மஞ்சள் பிழைக்க வந்த காரணத்தினால், உங்க நாட்டுக்கு வந்த காரணத்தினால் ஐயா இங்க பஞ்சம் பிழைக்கலாமா? அங்க எங்கேயும் இடம் இருக்கா ஐயா? இடம் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பஞ்சம் பிழைக்கலாமான்னு கேட்கும். ஆமா,
தாதங்குளத்தில் உள்ள பெரிய மக்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் பேசுறாங்க. பெரியவர்கள்லாம் என்ன சொன்னார்கள்? ஐயா ஐயா நாங்க வழி சொல்றோம். வழி சொல்லுதோம். ஆமா, சிவந்திப்பட்டிமா என்று நன்னகரம் இருக்கிற சிற்றூர் சிவந்திப்பட்டி. சிவந்திப்பட்டி. ஆமா, அங்க இருக்கு ஐயா. சிவந்திப்பட்டியிலே செல்வ செழிப்பாக இருக்கிறது. செல்வ செழிப்பா பச்சை பச்சேர்னு இருக்குயா. பண்ணையார்மார்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. பெரும் பெரும் பண்ணையமார்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. கூடுதலாக வசிக்கக்கூடிய இடங்கள். ஆமா, சிவந்திப்பட்டி ஊருக்கு சென்றீர்களானால் பட்டினி இல்லாமல் பசியாறலாம். நீங்க பட்டினி இல்லாம பசியாறலாம். அதற்குத்தான் வழி சொல்லுகிறோம். தாதங்குளத்திலிருந்து நாங்க வழி சொல்லுதோம். ஆமா, அந்த படியே நீங்க போயிடலாம். ஆமா, நாங்க பாதை சொல்லுதோம். அந்த பாதையா போங்க. நீங்க அண்ணன் தம்பி 7 பேரும் அங்க பிழைச்சுக்கலாம். பிழைச்சுக்கலாம் ஐயா. பஞ்சம் பிழைச்சுக்கலாம். ஊரு சிற்றூராக இருந்தாலும் ஊரு சின்ன ஊரு தான். ஆனா இடம் போக்குவரத்து தோட்டம் தரவா எல்லாம் இருக்கு. பண்ணையார்மார்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கதான் ஆளுதாங்க பெரிய பெரிய பண்ணையமார்கள் சேட்டுகள். ஆமா, அதனால அங்க போய் தான் நீங்க பஞ்சம் பிழைக்கணும். அப்ப பெரிய பெரிய சேட்டுகள் இன்னைக்கு இருக்காங்க. அந்த காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பண்ணையார்மார்கள். பண்ணையார்மார்கள் பசியாறலாம் என்று சொன்ன உடனே அண்ணன் தம்பி யார 7 பேர்களும் 7 பேர்களும் தாதங்குளம் தான் காடு வடது நல்ல பாறையாக வாரார்கள் பைவார்கள் ஐயனார்களப்பட்டி வீட்டு அறைய நல்ல தாங்கள் இடந்து கொடிக்கோளாம் பாறையாக 2 ஊரை தான் காடந்து வருகிறார்கள். அந்த சிவந்திப்பட்டியிலே வந்து ஊரவர்கள் பெரியவரிடத்தில் லப்பைமார்களும் ஐயாவே பெரிய வேறே பெரிய எங்களுடைய நாடு நாடு அகப்ப நாடு எல்லை ஐயா எல்லை நல்ல நாடாரே நாடு பஞ்சம் வந்த காரணத்தார் பஞ்சம் பீடைப்பாரருக்கு பீடைப்பாரருக்கு உங்கள் ஊரு வந்தோம் ஐயா வந்தோம். எங்களுடைய நாட்டிலே கடும் பஞ்சம் வந்த காரணத்தினால் பஞ்சம் பிழைப்பதற்காக உங்களுடைய பூமியை தேடி வந்திருக்கிறோம். உங்க நாட்டை தேடி வந்திருக்கிறோம். பண்ணையார்மார் வீடெல்லாம் ரொம்ப இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, பச்சை பச்சைன்னு பசுமை பெற்ற நாடு என்று கேள்விப்பட்டோம். ஆமா, அதனால ஐயா வந்திருக்கிறோம் ஐயா. உங்க நாட்டை நாடி நாங்க அண்ணன் தம்பி 7 பேரும் வந்திருக்கோம் ஐயா. உங்க நாட்டிலே பிழைப்பதற்கு வழி சொல்ல வேண்டும் இல்லையா? வழி சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த சிவந்திப்பட்டி மாநகரிலே சிவந்திப்பட்டி மாநகரத்திலே பண்ணையாரான யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? சிவந்திப்பட்டி ஊராரிலே ஊராரிலே
வருகிறார். யாரு யாரெல்லாம் ஆண்டு வருகிறா? பெரிய குருவாட்சி பண்ணையார், பெரிய குருவாட்சி பண்ணையாரும், சின்ன குருவாட்சி பண்ணையார். சின்ன குருவாட்சி பண்ணையாரும். அவரிடம் சென்றால் பிழைப்பதற்கு வழி கிடைக்கும் அல்லவா? வழி சொல்லுவார் அல்லவா? அந்த பெரிய மனிதர் சிவந்தை பெட்டி நகரத்தில் சொல்லுகிற போது அந்த பெரியவர் சொன்னவுடனே 7 லெப்பைமார்களும் லெப்பைமார்கள் பெரிய குருவாட்சி பண்ணையார் சொன்ன குருவாட்சி பண்ணையாரிடத்திலே வந்து பண்ணையார் இடத்தில் வந்து லெப்பைமார்கள் கேட்டார்கள், ஐயா ஐயா எங்களுக்கு 7 பேரும் நாங்கள் அண்ணன் தம்பி. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர்களும் 7 பேர்களும் பஞ்சம் பிழைப்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். உங்களை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அகப்ப நாடு, அகப்ப நாடு கீழ்கை தங்க இடமும் பிழைக்க வழியும் சொல்லுங்க ஐயா. தங்கதுக்கு இடமும் பிழைக்க வழியும் சொல்லுங்க ஐயா. 7 லெப்பைமார்களும் கேட்டபோது அரை கேட்ட பண்ணையார் சிவந்தி வெட்டி மாநகரத்திலே சிவந்தி வெட்டி மாநகரத்திலே 7 லெப்பைமார்களே, 7 லெப்பைமார்களே, எங்கள் சிவந்தி வெட்டி ஊரிலே எந்த இடத்திலையும் எந்த இடத்திலையும் நீங்க வீடு கட்டி குடியிருக்கலாம். வீடு கட்டி எங்கேயும் குடியேறலாம். பண்ணையார் லெப்பைமாரிடத்திலே கூறினார்கள். ஆமா, லெப்பைமார்கள் 7 பேர்களும் 7 வீடு கட்டி 7 வீடு கட்டி 7 வீடுகள் கட்டி வீடு கட்டி தொழுவதற்கு பள்ளி வாசலும் கட்டினார்கள். பள்ளி வாசலும் கட்டினார்கள். பள்ளி வாசலுக்கு கிணறும் கட்டினார்கள். கிணறும் கட்டினார்கள். கிணறு உண்டு பள்ளி உண்டு பண்ணி சிவந்தி பட்டி ஊராரில ஊராரில ஆமா, அவர் ஆண்டவனுக்கு தொழுவதற்கு பள்ளி வாசல் கட்டினார்கள். பள்ளி வாசல் கட்டினார்கள். பள்ளி வாசலே குளர்களும் உண்டு பண்ணி உண்டு பண்ணி தனக்கென்று விளைப்பதற்கு வியாபாரம் செய்ய வேணுமே என்று வியாபாரம் நடத்த வேணுமே என்று சிவந்தி வெட்டி ஊராரிலே சிறப்புடைய ஆண்டு வரும் ஆண்டு வரும் நாளையிலே நாளை அழகுடைய லெப்பைமார்கள் வியாபாரம் செய்வதற்கு செய்வதற்கு அழகுடனே ஏகி வாராரே. ஏற்றுமதி இறக்குமதி ஒரு மாட்டுல தானப்பா ஏத்தணும் இறக்கணும். ஏத்தி இறக்கணும். எல்லா வியாபாரம் செய்ய வருகிறார்கள் லெப்பைமார்கள். லெப்பைமார்கள் மேலப்பாளையம் சென்று வியாபாரம் செய்ய வேண்டும். மேலப்பாளையம் சென்று வியாபாரம் நடத்த வேண்டும். மேலப்பாளையம் ஆமா, ஃபேமஸான ஊர்ல. அது சரிதான், சின்ன பட்டணமே அங்கதான். என்னாச்சு? அண்ணன் தம்பியார 7 பேர்கள் லெப்பைமார்கள். லெப்பைமார்கள் 7 பேர்களும் 7 நல்ல லெப்பைமார்கள் பொறி மாடு பத்தி கொண்டு வியாபாரம் செய்வதற்கு அழகுடைய ஏகி வாராய்.
அங்கிருந்து பயணமாக சாராத்தை பரும்பு பாரு 7 நல்லிரப்பை மார்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் வருகிற வேடையிலே முத்தாக விளைந்து வேறு முத்தாக விளைந்து வேறு ஏ முத்தூர் நகரீரே முத்தூருமான நகரம் முத்தூருமான நகரம் அதாவரி முத்தூர் வயக்காட்ட கடந்தான போணும் ஆமா வயக்காட்ட கடந்து தானே போன மேலே பாளையம் முத்தூர் உள்ள வயக்காடுகளில் எப்பைமார்கள் பார்க்கிறார்கள் தம்மையார 7 பேர்களும் 7 பேர்களும் முத்தூரிலே உள்ள வயக்காடுகளை பார்க்கிறார்கள் வயக்காட்டை பார்க்கிறார்கள் அந்த முத்தூர் வயக்காட்டை பார்க்கின்ற பொழுது பார்க்கிற போது அண்ணன் தம்பி 7 பேரும் முத்தூர் வயக்காடு பச்சை நல்ல பச்சை என்று குளிர்ச்சியாக இருக்கும் உரையா இருக்கும் நல்ல பூமி யாரே செல்வ நல்ல செழிப்பாக செழிப்பாக சிறப்புடனே இருக்கும் உரையா இருக்கும் இந்த அளவுல செல்வ செழிப்பா இருக்கு இந்த வயக்காடு. இந்த வயக்காடு பச்சை பச்சேன்னு இருக்கு. தண்ணீர் தாவரங்கள் இருக்கிறது. தண்ணீர் தாவரங்கள் இருக்கிறது. நீர் பாசாரங்கள் இருக்கிறது. இந்த இடம் ஒரு குளிர்ச்சியா இருக்கு. குளிர்ச்சியா தெரிகிறது. என்றிலப்பைமார்கள் யாரிடத்தில் வருகிறார்கள்? யாரிடத்தில் வருகிறார்கள்? புத்தூர் நகராரிலே பெரியவர்கள் இடமாறிலே ஐயாவே அரகவண்ணா இந்த நல்ல நிலங்கேடாரே யாருக்கு சொந்தம் ஐயா? என்னது இந்த நிலம் பூரா யாருக்கு ஐயா சொந்தம்? லப்பமார்கள் 7 பேரும் கேட்டு ஐயா வேறப்பை மாறே இந்த நல்ல பெரியவர்கள் முத்தூர் நகரே தீரே முகரையுடன் அமர்ந்தேரே இந்த நல்ல வயக்காடுகள் சிவந்தி பேட்டி ஊராரிலே பெரிய குருவாட்டி வண்ணையாரோ சின்ன குருவாட்டி வண்ணையாரோ பண்ணையாருக்கு சொந்தமாரே சொந்தமாரே பரிவுடைய நிலமதூரா ஐயா சிவந்தி பட்டி மாநகரத்திலே ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய பெரிய குருவாச்சி பண்ணையார் சின்ன குருவாச்சி பண்ணையார் பெரிய குருவாச்சி பண்ணையார் சின்ன குருவாச்சி பண்ணையார் அவர்களுக்கு சொந்தமான இடம் இந்த இடம். அவங்களுக்கு சொந்தமான இடம் தான் இந்த இடம் என்று 7 பேரும் லப்பை மாரிடத்திலே கூறிய போது அண்ணன் தம்பி யார 7 பேர்களோ அண்ணன் தம்பி 7 பேர்களோ அண்ணன் தம்பி 7 பேரு வியாபாரம் செய்யாமல் வீடலுதான் திரும்பி வாராது சிவந்தி பெட்டி ஊராரிலே ஊர் சிறப்புடனே வந்தல்லவோ வந்த அண்ணன் தம்பி 7 பேரு 7 பேரு அழகிய
பெரிய குருவாட்சி பண்ணையார் சின்ன குருவாட்சி பண்ணையார் குருவாட்சி பண்ணையார் அவருடைய அரமனைக்கே வருகிறார்கள் அண்ணன் தம்பி 7 பேர் வருகிறார்கள் ஐயா பண்ணையார் ஐயா ஐயா பண்ணையாரு ஐயா நாங்க வியாபாரம் பார்க்க மேலப்பாளையம் சென்று கொண்டிருந்தோம் வியாபாரத்துக்கு சென்று கொண்டு இருந்தோம் முத்தூரிலே உங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு இல்லையா சொந்தமான நிலங்கள் இருக்குது அல்லவா அந்த வயக்காட்டை நாங்க பார்த்தோம் அந்த வயக்காட்டை நாங்க பார்வையிட்டோம் தண்ணீர் பாசாரங்களும் இருக்கிறது செல்வ செழிப்பாய் தெரிகிறது பச்சை பச்சேன்னு இருக்குயா பசுமை பெற்ற நாடா தெரிகிறது ஐயா அந்த நிலங்களை எங்களுக்கு நீங்க தர வேணும் எங்களுக்கு நீங்கள் தர வேணும் ஐயா நாங்கள் அதில் பயிர் செய்து உங்களுக்கு பாட்டம் தார ஐயா உங்களுக்கு பாட்டா அளந்துருது ஐயா ஆமா பயிர் செய்து பாட்டத்தை அளந்துருதேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த பாட்டத்தை நாங்க அளந்துருதோம் அப்படியா ஆமா 7 எப்பைமார்கள் 7 பேரும் கேட்ட போது பண்ணையாரிடம் கேட்ட போது குருவாட்சி பண்ணையாரிடத்திலே கேட்ட போது அண்ணன் தம்பி 7 பேர்களும் அந்த நல்ல பண்ணையாரு சிவந்தி வெட்டி ஊராரிலே பெரிய குருவாட்சி பண்ணையாரு சின்ன குருவாட்சி பண்ணையாரு அண்ணன் தம்பி 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் அழகுடேர யாரு நல்ல மாதிரியா பயிரிடுங்கள் எனக்கு பாட்டத்தை கடிவா அளந்துடணும் பாட்டத்தை கண்டிப்பா நான் சொல்லுதபடி நீங்க தந்துடணும் விளையல அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லக்கூடாதுலப்பா அம்மா பாடுவாசி தண்ணு பாடுவாசி சரி களை பத்திட்டு அப்படி இப்படி எல்லாம் சொல்லப்படாது அவன் அடப்ப நான் சொன்னபடி பாட்டா அளந்துடணும் பாட்டத்தை அளந்துடணும் என்று குருவாட்சி பண்ணையார் சின்ன குருவாட்சி பண்ணையாரும் சின்ன குருவாட்சி பண்ணையாரும் அந்த 7 எப்பைமாரிடத்திலே கூறினார்கள் 7 எப்பைமாரிடத்திலே கூறுகின்ற போது கூறுகிறே போது 7 நல்ல எப்பைமாரோ எப்பைமாரோ யாருக்கெல்லாம் பாட்டு அளக்க சொன்னார்கள் எங்கள் குலதெய்வமாகிய பெரிய குருவாட்சி பண்ணையாரும் சின்ன குருவாட்சி பண்ணையாரும் சின்ன குருவாட்சி பண்ணையாரும் யாருக்கெல்லாம் பாட்டம் என்று சொல்லுங்கள் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா எங்கள் குலதெய்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணாபுர வெங்கடாஜலபதிக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும் நீங்க ஒரு பங்கு கொடுத்துடணும் வேதாபரி கிருஷ்ணாபுரத்திலே ஆண்டு வருகிறான் அப்பன் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதி ஆண்டவன் பெருமாளுக்கு ஒரு பங்கு ஒரு பங்கை கொடுக்கணும் அதற்கு லெப்பைமார்கள் 7 பேரும் 7 பேர்களும் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பங்கு கேட்டால் எங்க குலதெய்வத்துக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் எங்க குலதெய்வத்துக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் 7 பேரும் கேட்டாங்க ஆமா மெய்யாம்பளி பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு மெய்யாம்பளி பள்ளிவாசல் மையாம்பளி பள்ளிவாசல் அங்கே ஒரு பங்கு மீறி இருப்பறை பண்ணையாருக்கு பாரியும்
பண்ணையாருக்கு பாதியும் லெப்பைமாருக்கும் பாரியும் என்று முடிவெடுத்தார்கள். லெப்பைமார்கள் பாதியும் அப்படியே முடிவெடுத்தார்கள். முடிவெடுக்காங்கல்ல. ஆமா, குலதெய்வம் கிருஷ்ணாபுரத்து பெருமாளுடைய ஆலயத்திற்கு கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி ஆலயத்துக்கு ஒரு பங்கு கொடுக்காங்க. சரி, ஒரு பங்கு கொடுக்காங்க. சரி, லெப்பைமாருடையவர்கள் 7 பேர்களும் மையாமலை பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு. சரி, மையாமலை பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு. சரி, இந்த இடம் எங்க இருக்கு? ஆமா, இந்த இடம் எங்க இருக்கு? முத்தூர்ல இருக்கு. முத்தூர்ல இருக்கு. முத்தூர்ல யார் இருக்கா? யாரு யாரு? ஐயருக்கெல்லாம் ஐயனாரையன் கருங்காட்டு ஐயரே. கருங்காட்டு ஐயனாவன் ஐயனவே. என்னுடைய இடம், என்னுடைய முன்னாலே என் சொத்து. என் சொத்து என் காவலுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன நினைச்சே பார்க்கலையடா. அங்க கொடுக்க இங்க கொடுக்க பங்கு வைக்க நீ பங்கு வச்சு விட்டு போற. கருங்காட்டையன் சொல்லுகிறா. கருங்காட்டையன் என்ன சொல்லுகிறான்? யாரை கூப்பிடுறா? யாரை கூப்பிடுறா? யாரை கூப்பிடுகிறான்? கருங்காட்டையன் வாழலேரா வாழலிரா மாடனையோ கூப்பிடுறாரே. நம்மளுக்கு பாட்டு என்பது கிடையாதாடா. நமக்கு பாட்டம் இல்லையா? ஆமா, கிருஷ்ணாபுர வெங்கடாச்சல வரைக்கும் மெய்யாமலி பள்ளிவாசலுக்கும் மெய்யாமலி பள்ளிவாசலுக்கும் இடத்துக்காரனுக்கும் பயிர் வெட்டவனுக்கும் பாட்டமா? பயிர் வெட்டனுக்கும் பாட்டமா? ஆமா, ஏய் மாடா, மாடா, அதனால என் மகரே என்று யாரை அழைக்கிறா? யாரே அழைக்கிறாரு? என் மகரே மாடரே அவரே வாய்ந்த அந்தனம் அவனே. சொந்தக்காரா